will come back. Arey, Yeah. what is this, Baba? Yeah, Nanu, just 1 minute. Just 1 minute. We can just start. Yeah. Just here on. Sure. Ma'am? I am ready. We'll probably wait for him again. Our better angel. Amma. Friday, sir. நீங்க எவ்வளவு வருஷம் இருந்தீங்க பிரபு? How many years you were in Melbourne? எவ்வளவு வருஷம் இருந்தீங்க? 12 years, 2010 and 22 we were back. So 12 years. 12 plus. So your children have Australian citizenship or something? We all have Australian citizenship. They were born brought up there, na? Okay. So anytime you can go there for whatever. Anytime, but we need permission, guidance from Prabhuji. But citizenship you all have Australian only, right? Passport. Yeah. All of us have citizenship. Let's see. We have come here for a mission. Prabhuji only wanted me to learn this and eventually become a teacher on this. Said, Baba, this is too much. Basics only. Vande. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கஜானன பத்மார்க்கம் கஜானனமஹர்நிஷம் ஏகதம் பக்தானாம் ஏகதம் உபாஸ்மஹே வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் விஷ்ணுஸ்ததாவர நக்ஷத்ரம் யோகச்சரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். போன வாரம் இந்த தசவித பொருத்தம் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப டீச்சர் ஆகிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு மாத்திரம் எல்லாம் தெரியுமான்னு ஒன்றும் தெரியாது. ஏதோ நீங்களும் நம்புறே இல்லை என்ன, அதனால ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நான் சொல்றது தப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு விசுவாசம் வர்ற வரைக்கும் நான் கரெக்டு தான் இல்லையா? அதனால அந்த தசவித பொருத்தம் ஏதோ ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். அதுலயே நானே இப்பதான் பார்த்தேன் அந்த லிங்க். அதுலயே கொஞ்சம் எலாபரேட்டா தான் கொடுத்துருக்கான். நல்லாவே தான் இருக்கு அதுல. ஸோ நம்ம அந்த இது பார்த்தாலும் வசியம் நம்ம 8 பார்த்தாச்சு அன்னைக்கு. ஸோ வசிய பொருத்தம் அண்ட் நாடி பொருத்தம் அப்படிங்கிறது மீதி இருந்தது. வசியம்ங்கிறதும் அப்படிதான், ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி வசியம் அப்படிங்கிற ஒரு டேபிளே இருக்கும் டிஃபால்ட்டா. இப்போ நம்ம மேஷம்னு எடுத்துட்டோம்னா சிம்மம் விருச்சிகம் அப்படிங்கிற ராசிகள் அதுக்கு வசியம். இப்போ மேஷ ராசி ஒரு பெண் இருக்கு அப்படின்னா ஆணுக்கு வந்து சிம்மமோ விருச்சிகமோ ராசி இருந்ததுன்னா வசிய பொருத்தம் உண்டு. பையனுக்கு வந்து வேற ஏதாவது ராசி இருந்ததுன்னா வசிய பொருத்தம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுக்க போறோம். அதே போலதான் நாடி அப்படிங்கிறதும் அஸ்வினி திருவாதிரை. இப்ப நம்ம இது எடுத்துட்டோம் இல்லையா, ரஜ்ஜு அப்படிங்கிறது வந்து ஒரு சில நட்சத்திரங்கள் பாதரஜ்ஜுன்ற கேட்டகிரிக்குள்ள வந்துருது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த நாடி அப்படிங்கிறதும் பார்சுவ நாடி, மத்திய நாடி, சமான நாடி அப்படின்னு 3 நாடியா பிரிச்சிருக்கு. நாடி பொருத்தம் இந்த ஜோதிஷத்துல நாடி பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்சுவ நாடி,
மத்திய நாடி, மத்தியம நாடி இல்லைன்னா மத்திய நாடி, சமான நாடி அப்படிங்கிறது பிரிச்சிருக்கு. ஸோ இந்த நாடி அப்படிங்கிறதும் வந்து நாடி பொருத்தம் அப்படிங்கிறதும் அந்த இதுலயே அந்த லிங்க்லயே எலாபரேட்டா கூட கொடுத்துருக்கான். பார்த்தேல அதுல? அதான் நான் இந்த லிங்க பாத்துட்டு இருக்கேன். அதுல கொடுத்த 10 கொஞ்சம் வித்தியாசம். வந்து தின பொருத்தம், செகண்ட் கண பொருத்தம் அது இருக்கு, மூணாவது ரஜ்ஜு பொருத்தம் அதுவும் இருக்கு, நாலாவது ராசி பொருத்தம் அது லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், அஞ்சாவது யோனி பொருத்தம் அது நீங்க சொன்னேன், ஆறாவது வேத பொருத்தம் கூட இருக்குது. வேத பொருத்தம் வேதைன்னு உண்டு. 11வது பொருத்தமா கூட நிறைய பேர் பாக்குறது உண்டு. வேதைங்கிறது தான் நாடி அப்படிங்கிறது. நாடின்னு சிலர் சொல்லுவா, அது வேதைன்னு சொல்லுவா. அச்சா, வேதை நாடி ஒண்ணு தானே? கிட்டத்தட்ட ஆமா. ஓகே ஓகே, வேதை. ஓகே, அதுக்கப்புறம் வசிய பொருத்தம் அது நீங்க இன்னைக்கு சொன்னீங்க. அதுக்கப்புறம் மகேந்திர பொருத்தம் அது நீங்க மகேந்திரம் அப்படிங்கிறது மகேந்திரம். அதுக்கப்புறம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் அது சொல்லியிருந்தேன். பின்ன ரசியாதிபத்தி பொருத்தம் இது என்னது? ராசி ஆதிபத்திய பொருத்தம். ராசி கரெக்ட். ஆர்டர் கொஞ்சம் முன்ன பின்ன அதுல மாறி இருக்கு, அவ்வளவுதான். கரெக்ட் மாறி இருக்கு. நாடி வேதை அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்துட்டு அதுக்கு டேபிள் இருக்கா? அதேதான். இப்போ 3 வீடியோ போயிடுத்து, பரவாயில்ல. சரி, இந்த அந்த 3 விதமான நாடின்னு சொன்னோம் இல்லையா? 3 நாடி இருக்கு. அதுக்கு முன்னாடி வசியம்னா என்ன, நாடினா என்ன? வசியம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறது. ஒருத்தர் பார்த்தாவே நம்ம ஜென்ரலாவே உலகத்துல ஒருத்தர் நம்ம பரிச்சயமே இல்லைன்னாலும் ஒருத்தரை பார்த்தாவே நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க தோணும். சிலர் பார்த்தாவே நம்ம ஏண்டா அவங்கள பார்த்தோம், கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கும் அவங்கள பார்த்தா. கிட்டத்தட்ட எல்லாமே மேல மேல வருது இல்ல, தினத்துக்கோ இல்ல கணத்துக்கோ இல்ல யோனிக்கோ. சோ திருப்பி வசியம் இஸ் another type of attraction, அவ்வளவுதான். ஆமா, அட்ராக்ஷன். ஆமா ஆமா, ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறது. ஓகே, ஆனா இது ரொம்ப இணங்கி இல்ல வேற எல்லா பொருத்தத்துக்கும் ரொம்ப ஸ்பெசிபிக் டெஃபினிஷன் இருக்கு. தின பொருத்தத்துக்கு நீங்க சொல்லியிருந்தேன் டெய்லி, கண பொருத்தவங்க சொல்லியிருந்தேன் அது வந்துட்டு கம்பேட்டபிலிட்டி நேச்சர் அது மாதிரி இல்லையா? அப்புறம் மகேந்திர பொருத்தம் அது வந்து ஆஃப் ஸ்பிரிங், ஸ்திரீ தீர்க்கம்னா ஸ்திரீயோட லைஃப், யோனி பொருத்தம்னா அது செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டின்னு நினைக்கிறேன். அது ராசி பொருத்தம். இப்ப இந்த ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தமும் வசிய பொருத்தமும் 3 ராசி பேஸ்டா தான் இருக்கு. அப்ப கொஞ்சம் சிமிலரா இருக்கு. இந்த ராசி பொருத்தம் அதிபதி சம்பந்தி. ஆமா ஆமா, ராசி அதிபதி பொருத்தம் வந்து சம்பந்திக்குள்ள வந்துரும். பையனோட அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற போக்குவரத்து. அப்ப ராசி அதிபதி பொருத்தத்துல நம்ம என்ன கம்பேர் பண்றோம்? சம்பந்திகளோட ராசியை கம்பேர் பண்றோமா? இந்த ராசியை வச்சு அந்த இது பையனோட ராசியும் பொண்ணோட ராசியும் வச்சுதான். பொண்ணோட ராசிக்கு பையனோட ராசி அத நம்ம ராசி அதிபதி பொருத்தத்தை சம்பந்திகள் பொருத்தம்னு சொல்றது உண்டு. ஓகே ஓகே, பையனும் பொண்ணோட புரிஞ்சது. பையனும் பொண்ணோட ராசியை பார்த்து அந்த சம்பந்தி ராசி கெஸ் பண்றது. ஆமா, ரொம்ப அந்யோன்யமா இருப்பா ஒரு சில சம்பந்திகள். சிலர் வந்து போக்குவரத்து இருக்கு. வசிய பொருத்தமும் ராசி பேஸ்ட் தான் இல்லையா? பேஸ்ட் ஆன் ராசி. எல்லாம் தசவித பொருத்தமும் ராசி பேஸ்ட் தான். எதுவுமே புரிஞ்சுது. ஆனா இது ஜாஸ்தி. ஓகே, ரஜு பொருத்தம் அண்ட் நாடி பொருத்தம். எப்படி 3 டைப் நாடி என்ன சொன்னீங்க நீங்க? 3 டைப்ஸ் ஆஃப் நாடி. அகைன் சாரி, நாடினா என்ன? நாடி பொருத்தம்னா நாடினா என்னது? அதான் நான் நிறைய நாடி இல்ல, நாடி அப்படிங்கிறது இந்த ஆயுர்வேதிக் வாய்ஸ் அண்ட் கிளியரா வருது இல்லையா? வீடியோ போயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நாடி அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட ஒருத்தர் தான் ஆரோக்கியத்தை பொறுத்து. நம்ம இப்ப இங்க இப்படி கையை பிடிச்சு பாப்பா, தெரியுமா? இப்படி கையை பிடிச்சு பாப்பா. அது வந்து இங்க பிடிச்சு பாக்குறது தான் நாடி அப்படிங்கிறது. இங்க 3 ஓடும், வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது ஓடும். சோ அதை வந்து அந்த உள்ளுக்குள்ள போய் 96 நாடி வரைக்குமே பிரிக்கிறது உண்டு. சோ இத வந்து ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்திரீ, முக்கியமா ஸ்திரீனுடைய ஆரோக்கியம். இது வந்து ஜாதகம் பாக்குறது, பொருத்தம் பாக்குறது அந்த ஸ்திரீனுடைய ஜாதகத்துக்கு புருஷனுடைய ஜாதகம் ஒத்து போறதா அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறோம். சோ இப்ப நாடி பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பரஸ்பரம் ஒருத்தருடைய 2 பேருடைய
ஆரோக்கியம்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பெசிபிக்கா போனோம்னா அந்த ஸ்திரீனுடைய அந்த அந்த பெண்ணினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அஸ்வினி, திருவாதிரை, புனர்பூசம் அப்படிங்கிற ஒவ்வொரு நாடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 9 நட்சத்திரங்கள். இது வந்து நட்சத்திரத்தை பேஸ்ட். நம்ம எப்படி ரஜ்ஜு பொருத்தம், தின பொருத்தம்லாம் நட்சத்திரத்தை வச்சு தானே பார்க்குறோம். அதே போல இந்த நாடி பொருத்தமும் நட்சத்திரம் பேஸ்டு தான். ஒவ்வொரு நாடிக்குமே 9 நட்சத்திரங்கள் டிவைடு செஞ்சு கொடுத்துருக்கா. பார்சுவ நாடி அப்படின்னா 9 நட்சத்திரம், மத்திய நாடி அப்படின்னா 9 நட்சத்திரம், சமநாடி அப்படின்னா 9 நட்சத்திரம். நம்ம எப்படி அந்த ரஜ்ஜு பொருத்தத்துக்கு ஏக ரஜ்ஜுவா இருந்தா கட்ட வேண்டாம், ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போல இந்த நாடி பொருத்தத்திலையும் ஏக நாடியா வர்றதை தவிர்க்கிறது நல்லது. ஒரே நாடி 2 பேருக்குமே ஒரே நாடி. ரஜ்ஜு சொன்ன இல்லையா, 2 பேருக்குமே பாத ரஜ்ஜு இருந்தா வேண்டாம், உரு ரஜ்ஜு இருந்தா வேண்டாம், ஒரே ரஜ்ஜுவா ரஜ்ஜுனா வந்து ஆக்சுவல் இதுவா என்ன? வாட் இஸ் ரஜ்ஜு? கழுத்து பொருத்தம் அப்படிங்கிறது ரஜ்ஜு. கழுத்து பொருத்தம் தானே? சரி. ஆமா, கழுத்து பொருத்தம் அப்படிங்கிறது ரஜ்ஜு. அதர்வைஸ் கால்ட் அஸ் மாங்கல்ய பொருத்தம். மாங்கல்ய பொருத்தம். இதுலயுமே வந்து பாத ரஜ்ஜு, உரு ரஜ்ஜு, நாபி ரஜ்ஜு, கண்டரஜ்ஜு, சிரோரஜ்ஜுன்னு உண்டு. இப்ப இதுல ஒவ்வொன்றுத்திலும் பாதரஜ்ஜு அப்படின்னு இருந்ததுன்னா டெவலப்மெண்ட் 2 பேருக்குமே பாதரஜ்ஜுவா இருக்கும்போது பெருசா எதுவும் டெவலப்மெண்டா இருக்காது. தொடை ரஜ்ஜு அப்படிங்கிறது, உரு ரஜ்ஜு அப்படின்னா வந்து ரோகங்கள் வந்துட்டே இருக்கும். 2 பேருக்கும் ஒரே ரஜ்ஜுவா தொடை ரஜ்ஜுவா இருந்தா மாத்தி 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 ரோகங்கள் வந்துட்டே இருக்கும். அடுத்து வந்து நாபி ரஜ்ஜு, வயிறு அப்படிங்கிறது, வயிற்று பொருத்தம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி நாபி ரஜ்ஜுவா இருந்ததுன்னா இஷ்யூஸ் டிலே ஆகிறது, இல்லைன்னா இல்லாம இருக்கிறது, ஏதோ சம் இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்குது, கன்சீவ் ஆகிறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறது. கண்டரஜு அப்படிங்கிறது, சிரோரஜு அப்படிங்கிறது கட்டாயம் தவிர்த்தே தான் ஆகணும். ஏன்னா இது கண்டரஜு சிரோரஜு அப்படிங்கிறது ஆயுஷை பொறுத்தது. இந்த கணவன் மனைவியினுடைய ஆயுஷை பொறுத்தது. ரொம்ப கிரானிக் டிசீசஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு ஆயுசு க்ஷீணம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏகரஜ்ஜு வந்தாலே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த பாதரஜ்ஜு, தொடரஜ்ஜு, உருரஜ்ஜு, நாபிரஜ்ஜு செஞ்சேதான் ஆகணும் அப்படின்னா ஒன்னு ஆரோகணம் ஒன்னு அவரோகணமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் பாஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்ம அதை கொஞ்சம் மனசை தேத்திக்கலாம். ஆனா கண்டரஜ்ஜு, சிரோரஜ்ஜு அப்படிங்கிறது ஆரோகணம் அவரோகணமா வந்தாலுமே அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்ல அவளுக்கு வந்து ஆயுசு, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேனே, யாராவது சொல்றது உண்டு, கழுத்து பொருத்தம், அந்த கண்டரஜ்ஜு சிரோரஜ்ஜு இருக்கிறவங்க ஆயுசு ரொம்ப தீர்காயுசோட வாழ்ந்து நான் பார்த்திருக்கேனே அப்படின்னா கிரானிக் டிசீசஸ் ஏதாவது இருந்திருக்கும். 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு டிசீசஸ் இருந்திருக்கும், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும், டிஸ்பியூட்ஸ் இருந்திருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்ளம், தீர்க்க முடியாத ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவளுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா ஏகரஜ்ஜு வரதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுலயும் கண்டரஜ்ஜு சிரோரஜ்ஜு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இந்த தசவித பொருத்தம் அப்படிங்கிறது. அப்ப என்ன ரஜ்ஜு தான் நம்ம பண்ணணும்? எது வேணா பண்ணலாம், மாத்தி 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 மாத்தி. அஸ்வினி பரணி, இப்ப அஸ்வினி பாதரஜ்ஜு, பரணி அப்படிங்கிறது தொடரஜ்ஜு, உரு ரஜ்ஜு. இப்ப இது ரெண்டும் பண்ணலாம் ஜாதக பொருத்தம் இருந்ததுன்னா. அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம். அப்ப ஆயில்யம்ங்கிறது அவரோகணம், கீழே இறங்கி வர்றப்போ வருதா ஆயில்யங்கிறது. அஸ்வினிங்கிறது ஆரோகண ரஜ்ஜு, மேல போறப்போ வருது. இப்ப இது ரெண்டுமே ஏக ரஜ்ஜு. இப்ப ரஜ்ஜு மாறி மாறி இருக்கணும். ரஜ்ஜு மாறி மாறி இருந்ததுன்னா ரஜ்ஜு பொருத்தம் உண்டு. இது இந்த 10 பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா ஜாதகம் மேட்ச் பண்றது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ். அதாவது ஒரு ரேண்டம் பையனும் பொண்ணும் ஜாதகம் எடுத்தா மோஸ்ட்லி ஏதாவது இருக்கவே இருக்காது அவளுக்கு இல்லையா? அப்படி இட்ஸ் நாட் ஈஸி. 10 பொருத்தம் வர்றது ரொம்ப ரேர். 10க்கு 10 வர்றது ரேர். அதுதான் ஆல்மோஸ்ட் வரவே செய்யாது. 10க்கு 5 பொருத்தம் இருந்தா நம்ம எது இம்பார்ட்டன்ட் சொல்றேல, அப்ப அத மார்க் பண்ணலாம். எது 5? தினப்பொருத்தம். தினப்பொருத்தம் 1. ஓகே. செகண்ட் கணபொருத்தம். ஆமா, தினப்பொருத்தம். அப்புறம் ஸ்திரீ தீர்க்கம் ரொம்ப முக்கியம். ஓகே. சரி, ஸ்திரீ தீர்க்கம். கணபொருத்தம்.
ஓகே, கண பொருத்தம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரஜ்ஜு ரெஜ்ஜு இம்பார்ட்டன்ட். நாடி. நாடி நாடிங்கிறது ஆயுச பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு நிமிஷம். நம்ம நாடிலாம் இப்ப நம்ம வந்து மேஜர் 5 தானே சொல்றோம். ஆமா, அதான் ஆமா, தின major five. கண ஸ்ரீ ரெஜ்ஜு நாடி தான் அவர் 5 நாடி. சொல்றாரு. தின கண ஸ்ரீ ரெஜ்ஜு நாடி. அப்ப இப்ப யோனி ராசிலாம் வேண்டாம், அதெல்லாம் ராசி செகண்டரி. இல்ல இவ ஒரு ஆமா செகண்டரி இருந்தா நல்லதுதான். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தா யோனி பொருத்தம். தின கண ஸ்ரீ தீர்க்க நாடி ரஜ்ஜு நாடியா? ஏன்னா நம்ம பூர்வீகாலாம் அந்த காலத்துல வந்து இப்பதான் நம்ம அந்த செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டிக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தர்றதெல்லாம். பிராச்சீன காலத்துல அதெல்லாம் இல்ல. கர்ப்பாதானம் எதற்காக அப்படின்னா குழந்தை பெறறதுக்கு, அவ்வளவுதான். நம்ம புராணங்கள்லயும் சரி, இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சாரியர்களா இருக்கக்கூடியவாலும் சரி, போகத்துக்காக இல்ல. கர்ப்பாதானம் வந்து அந்த சமிருத்திக்கு தான், நம்ம குல விருத்திக்கு தான். அப்படிங்கிறதுனால இதுல வந்து நம்ம யோனி பொருத்தம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தரதுல இருந்தா நல்லதுதான். பட் வந்து சொல்றது இது, அந்த 5 பொருத்தம் நம்ம இப்ப போல்டு செஞ்சிருக்கிற 5 பொருத்தம் இருந்தது அப்படின்னா நம்ம விவாகம் செஞ்சிடலாம். நம்ம அந்த ஜாதக பொருத்தமும் பார்க்க போறோம். ஜாதக பொருத்தம் பார்க்கறப்போ நம்ம இப்போ இஷ்யூஸ் கன்சீவ் ஆகிறதுக்கு அந்த புத்திர பிராப்தி 2 பேருக்குமே 5ஆம் இடம் 9ஆம் இடம் நம்ம அந்த புத்திர பிராப்திக்கு இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ 2 பேருக்குமே புத்திர பிராப்தி. இந்த தசவிதா பொருத்தத்துக்கு எல்லாத்துக்கும் டேபிள் நீங்க அனுப்ப போறீங்களா இல்ல இந்த வெப்சைட்ல இருந்தே பாத்துக்கிறது? இல்ல, அந்த லிங்க்குள்ளவே இருக்கு, அந்த லிங்க்லயே இருக்கு. ஓ, அதுல இருக்கா? அதுல ஒவ்வொரு என்னால பார்க்க முடியல, ஒரே நிமிஷம். இல்ல அதுல அந்த தினப்பொருத்தம் அப்படின்னா அதுல ஒரு ப்ளூ கலர்ல ஒண்ணு, அந்த லிங்க் போனா ப்ளூ கலர்ல அதை கிளிக் பண்ணா தினப்பொருத்தத்துக்கான டீடைல்ஸ் வருது. கரெக்ட் கொடுத்திருக்கான், அதனால அப்படி போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சது. இருக்கு. ஓகே ஓகே, தட்ஸ் ஃபைன், எம்பெடட். ஓகே, தசவித பொருத்தம்ங்கிறது முக்கியம் தான், ஆனா ஜாதக பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் தசவித பொருத்தம். எப்படி இது ரெண்டுத்தையும் சொல்றீங்க? இது நட்சத்திரம் மட்டும் தானே, ராசி நட்சத்திரம் மட்டும் தானே. இப்போ அந்த இந்த பெண்ணு பையனுடைய லக்னம் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ரேண்டமா யாரோ 2 பேரோட பேர் ராசி மட்டும், நட்சத்திரம் பேர் மட்டும் தான் சொல்றா. லக்னம் என்ன லக்னம் தெரியாது, செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. 5ஆம் இடம் பையனுக்கு 5, 9 சுத்தமா இருக்கா, அதாவது தோஷம் இல்லாம இருக்கா இல்லையான்னு தெரியாது. பெண்ணுக்கு வந்து 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், அந்த 8ஆம் இடம் சுத்தமா இருக்கா இல்லையான்னு தெரியாது. சோ இந்த 10 பார்த்துட்டு ஜாதகமும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா செய்யணும். ஜாதக பொருத்தம்னா என்ன? ஆமா, அதான் ஜாதகம்னா ஒருத்தர் மேட்ச் பண்ணி பாக்குறது. நம்ம இப்ப ஒருத்தர் 2 பேர் ஜாதகம் இருக்கு நம்ம கையில, வந்து 2 பேர் ஜாதகம் கொடுத்துருக்கா அப்படின்னா முதல்ல வந்து தினப்பொருத்தம் இருக்கா அதுதான். ராசி இருந்தாலே போயிட வேண்டியது, 10மே பார்க்க வேண்டியது இல்ல. 2 பேர் ஜாதகம் இருக்குன்னா 10மே இருக்கா அப்படின்னு உட்காந்து ஒவ்வொன்றும் சர்ச் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து தினப்பொருத்தம் இருக்கா, இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் தினப்பொருத்தம் இருக்கான்னு பாத்துக்க வேண்டியது ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து ரஜ்ஜு, ஏக ரஜ்ஜுவா இருக்கா இல்லையா, ரஜ்ஜு பொருத்தம் இருக்கா இல்லையா. 2 பேருக்கும் ஒரே ரஜ்ஜுவா இருந்தா பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு மாறி மாறி இருந்ததுன்னா ரஜ்ஜு பொருத்தம் இருக்கு, இது பாத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறமா வந்து லக்னம், 2 பேரோட லக்னம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பெண்ணுக்கு வந்து 8ஆம் இடம் சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும், பையனுக்கும் பொண்ணுக்கும் 7ஆம் இடம் சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் போனதுக்கு அப்புறமா ஒரு 2 பேர் ஒரு ரேண்டமா ஏதோ ஒரு இது ஒரு மேல் ஜாதகம், இது ஒரு ஃபீமேல் ஜாதகம், நம்மளே ஒரு இமேஜினரியா ஒரு ஜாதகம் ஒன்று ஜென்ரேட் பண்ணி நம்ம அதை செஞ்சு பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம இன்னும் நடுவில் கொஞ்சம் பிரேக் வேற விட்டாச்சு இல்லையா, எது எந்தெந்த பாவங்கள்னு பார்த்துட்டு இருந்தோம், கொஞ்சம் பிரேக் விட்டாச்சு. மறுபடியும் அதெல்லாம் ஒரு ரீகேப் செஞ்சுட்டு தனிநபர் ஜாதகம் ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த மேட்சிங் எப்படி பண்றது அப்படிங்கறது பார்ப்போம். அதே போல இந்த விவாக மேட்சிங் செய்யறப்போ சஷ்டாஷ்டமம்ங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம செவ்வாய் தோஷம் அப்படிங்கறத பாக்குறோமோ, சஷ்டாஷ்டமம்னு ஒண்ணு உண்டு. சஷ்டமம்னா 6, அஷ்டமம்னா 8 இல்லையா. சோ இப்ப எப்படின்னா ஒரு பெண்ணினுடைய ராசி, ஜென்ம ராசி, பெண்ணினுடைய ஜென்ம ராசி, அந்த ஸ்திரீனுடைய ஜென்ம ராசி
மகரம்னு வச்சுப்போம். மகரம், மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலேருந்து ராசி ஜென்ம ராசியிலேருந்து எண்ணும் பொழுது மிதுனம்ங்கிறது 6வது ராசியாக வர்றது இல்லையா? இது திருமணம் செய்யலாம், ஜாதக பொருத்தம் இருக்குன்னா இது ஓகே. பெண்ணினுடைய ராசியிலிருந்து எண்ணும் பொழுது ஆணுனுடைய ராசி 6வது ராசியாக வறுமையானால் அது ஓகே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணினுடைய ராசி மிதுனமா இருக்குன்னு வைங்கோ, மிதுனத்திலிருந்து எண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மகரம் 8வதா வரும். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். மகரம்ங்கிறது 8வதா வருதா? பெண்ணினுடைய ராசி மிதுனமாக இருந்தால் அந்த மிதுனத்திலிருந்து எண்ணும் பொழுது மகரம் 8வதா வருது. இது கட்டாயமா தவிர்த்தே ஆக வேண்டும். இத சஷ்டாஷ்டமம் அப்படிங்கிறது. பொண்ணுல இருந்து பையனுக்கு 8 வந்தா தவிர 6 வந்தாலும் பெட்டர் தவிர்த்திடலாம், இல்லன்னா பண்ணலாமா? இல்ல நல்லா இருக்கு பண்ணலாம். அனுகூலம்னு சொல்றது உண்டு. இப்போ வந்து இது சொன்னோம் இல்லையா, இப்ப சனி நல்லது, சனி அதுலயே அனுகூல சஷ்டாஷ்டமம்னு ஒண்ணு உண்டு. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கூட இன்னும் கொஞ்சம் இது போட்டோம், டிஸ்கஸ் பண்ணோம். இப்பவே அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். எதை அவாய்ட் பண்ணனும், எது எடுத்துக்கலாம் அதான் கேக்குறேன். இல்ல சஷ்டாஷ்டமம்னு வந்தாவே நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்றது உண்டு. அப்படினா 6 வந்தாலே அவாய்ட் பண்ணிடுவாங்களா? அவாய்ட் பண்றது உண்டு. ஆனா அது அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நான் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்ட மாதிரி இது மகரம் 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 சனி, மிதுனம்ங்கிறது வந்து புதன் 6வதா என்னும் பொழுது இல்லையா? சோ வந்து அந்தந்த ராசி அதிபதிகள் வந்து பகை கிடையாது. ஆமா, கரெக்ட். சோ பெண்ணுடைய ஜாதகத்துல இருந்து எண்ணும் பொழுது 6வது ராசியாக ஆனது வறுமையானால் அது பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ராசி அதிபதிகள் பகையா இல்லைன்னா. ஆனால் இதுவே மகரம்னு எடுத்துக்கோங்க, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் அப்படின்னு வரும்பொழுது பெண்ணுடைய ஜாதகம் மகரமா இருந்து ஆனது சிம்மமா இருக்குமே ஆனால் அதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். பெண்ணுதிலே எண்ணும் பொழுது ஆனது 8வது ராசியாக கட்டாயம் இருக்கக்கூடாது. அதே போல ஆணுல இருந்து நான் என்னறேன், பையனதுல இருந்து பாக்குறேன்னா பையனதுல இருந்து எண்ணும் போது 6வது ராசியா வரக்கூடாது. அதேதான், ரெண்டும் ஒண்ணுதான். சிம்மம் எடுத்தோம்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். மகரம்னு வந்துரும், 6வது வந்துருது இல்லையா? எந்த ராசியா இருந்தாலும் 8வதுல இருந்து என்னன்னா 6வது வரும், 6ல இருந்து என்னன்னா 8 வரும். சோ பெண்ணில இருந்து எண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து 8வது ராசியாக ஆணினுடைய ராசி வரக்கூடாது. அதே போல ஆணில இருந்து எண்ணும் பொழுது 6வது ராசியாக பெண்ணினுடைய ராசி வரக்கூடாது. இதைதான் சஷ்டாஷ்டமம் அப்படின்னு சொல்றது. சோ சஷ்டாஷ்டமமாக இருக்கும் பொழுது அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது சஷ்டாஷ்டமம். நம்ம இது வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த லாஸ்ட் செஷன்ஸ்? இப்போதைக்கு நம்ம முன்ன படிச்சதுல அது நான் ரிவைஸ் பண்ணனும். ரிவைஸ்ல படிக்கணும். அட்லீஸ்ட் நேத்து இன்னைக்கு டவுட் இல்ல. வேற என்ன இன்னைக்கு எடுக்கலாம்? இந்த நாடி டீடைல்ஸ் இருந்தா வேணா அடுத்த நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் அதை பேசலாம். பார்ஸ்வ நாடி, மத்திய நாடி அண்ட் சமான நாடி அப்படின்னா ஸோ அது என்ன, அது பிகாஸ் அது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 5ல 1 இல்லையா நாடி பொருத்தங்கிறது? இல்ல ஆமா, நாடி பொருத்தம் அப்படிங்கிறது வந்து எனக்கும் அந்த டீடைல் தெரியாது. ரொம்ப இன்டெப்தா பார்ஸ்வ நாடினா என்ன, அதற்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. முதல்ல நாடி பொருத்தம் இருந்தா போதும். நாடி பொருத்தங்கிறது எப்படி அதை கால்குலேட் பண்ணுவாங்க?
அதான் அது ஒரு சார்ட். இப்போ இது கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். அஸ்வினி, திருவாதிரை, ஓகே சார்ட்டா புனர்பூசம், ஆமா, உத்திரம், ஹஸ்தம், கேட்ட, மூலம், சதயம், பூரட்டாதி, ஒரு இது எல்லாமே நிமிஷம் ஒரு பார்சுவ நிமிஷம் நாடி. நிமிஷம் நாடி இங்க இருக்கா? நாடிங்கிறது வேதா இல்லையா? அதுல என்ன கொடுத்துருக்கோம்? வேதை, வேதை வேதா அப்படிங்கிறது. நாடா? நீங்க வேதான்னு அனுப்பின போட்டிருக்கோம். டாக்குமெண்ட்ல அந்த வேதை திறந்தா அவ என்ன ஈவில் அண்ட் பண்ணிருக்கான்னு, பிட்ஃபால்னு போட்டிருக்கு. ஹெல்த் இல்ல பத்தி இல்ல போடல. அவ நட்சத்திரம் கொடுத்திருக்கா. ஆனா அது ஒன்லி கான்ஃபிளிக்டிங் கொடுத்திருக்கா. கிருத்திகாவுக்கு விசாகம் சரியாது சொல்லியிருக்கா. அஸ்வினிக்கு கேட்டை வேதை சரியாது சரி. சொல்லியிருக்கா. அப்ப அந்த நாடி, ரோஹிணிக்கு நாடி அப்படிங்கிறது அவ நாடின்னு நாடி. கொடுத்துட்டு அவ வேதை கொடுத்திருக்காள். அந்த வேதை சரி, தானே நாடி. நீங்க நாடி இல்ல சொல்றதுன்னு இல்ல இல்ல, வேதை. வேதைங்கிறது வந்து நிறைய பேர் 11வது பொருத்தமா பாக்குறது உண்டு. ஓ, அப்படின்னா இங்க இந்த நாடி இல்லவே இல்லை இந்த இல்ல, டாக்குமெண்ட் நீங்க சரி, அப்ப நாடி அனுப்பினது. சொல்ற இது மட்டுமே நம்ம நோட் செஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. அவ கொடுத்தது வேதை. ஓ ஓகே, நாடி இல்ல அதுல. ஆமா, அது வேற ஏதோ நான் பார்த்தேன். நாடி இல்லை. நாடி இல்ல. ஆமா சரி, அப்ப இது மட்டும் அதே இது நோட் பண்ணிப்போம். பார்சுவ நாடி கீழே சொல்லக்கூடிய இந்த 9 நட்சத்திரங்களும் பார்சுவ நாடிக்குரியது. இது அஸ்வினில இருந்து அஸ்வினி இல்ல, நான் சொல்றேன் அது. அஸ்வினி, திருவாதிரை, ஆருத்ரா. அஸ்வினி, திருவாதிரை, புனர்பூசம், புனர்பூசம், உத்திரம், உத்தரம், அஸ்தம், அஸ்தம், கேட்டை, ஜேஷ்டா, கேட்டை, மூலம், மூலம், சதயம், சதயம், சதவிஷா, சதயம், 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 பூரட்டாதி. பூரட்டாதி. ஆமா, இது 9மே வந்து பார்சுவ நாடி. ஓகே, பார்சுவ நாடி. அடுத்து சொல்லக்கூடிய மத்திய நாடி. மத்திய நாடி, மத்திய நாடி. பரணி, பரணி, மிருகசீர்ஷம், மிருகசீர்ஷ, பூசம், புஷ்யம், பூசம், பூசம், பூராடம், பூராடம், சித்திரை, சித்திரை, அனுஷம், அனுஷம், பூராடம், முதலிய பூராடம், பூரட்டாதி. அது சுனிமணி, திருவாதிரை, கம்பூரம், உத்தரஹஸ்தம். ஆமா, பூராடம். இல்ல பூராடம் சொல்லியாச்சு நீங்க ஆல்ரெடி. முதல்லயே சொல்லியாச்சோ? ஆமா, பூராடம் மத்திய நாடியில சொல்லியாச்சு நீங்க. பூரட்டாதி வந்துட்டு நீங்க பார்ச நாடியில சொன்னேன். ஆமா, ஆரணா இருக்கு. பரணி, மிருகசீர்ஷம், பூசம், இது அது மட்டும் கன்ஃபார்ம் பண்றாது. அது ஒண்ணு என்னன்னு. பூராடம், அவிட்டம், உத்திரட்டாதி. அடுத்து அவிட்டம், உத்திரட்டாதி, உத்தரட்டாதி. மத்தியத்திலேவா? ஆமா, மத்தியத்துலதான். ஒண்ணு பாக்கி இருக்கு. அட்டன. ஆமா, ஒண்ணு பாக்கி இருக்கு. இது 8 சொல்லியிருக்கேன், ஒண்ணு பாக்கி இருக்கு. மத்திய நாடி. அடுத்து சமான நாடி. சமான நாடி. கிருத்திகை, கிருத்திகை, ரோகிணி, ரோகிணி, ஆயில்யம், ஆயில்யம், மகம், மகம், சுவாதி, சுவாதி, விசாகம், விஷாகம், உத்திராடம், உத்திராடம், உத்தராடம், திருவோணம், சிரவணம், திருவோணம், திருவோணம், ரேவதி. ரேவதி. இந்த இதுல எது 26ல அப்ப எது பெண்டிங்கோ அதுதான் அங்க இல்லையா? ஆமா, அதான் அப்படிதானே? பட் என்னால கவுண்ட் எல்லாம், எனக்கு கவுண்ட் எல்லாம் தெரியாது. அஸ்வினி பரணி எல்லாம் எனக்கு தெரியாது. பட் either way whatever it is. இல்ல, அதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன். அது நடுவுல தண்ணி பட்டிருக்கு நோட்ல, எப்படி பட்டதுன்னு தெரியல. அஸ்வினி போச்சு. பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீர்ஷம், ஆர்திரம். ஆர்திரம்னா என்னது? ஆருத்ரம், ஆருத்ரா.
திருவாதிரை அஸ்வினி பரணி கிருத்திகை ஆர்திரா திருவாதிரை வந்துருக்கு. திருவாதிரை திருவாதிரை வந்திருக்கு. ஓகே. புனர்பூசம் வந்திருக்கு, பூசம் வந்திருக்கு, ஆயில்யம் வந்திருக்கு, மகம் வந்தது, பூர்வ ஃபால்குனி வந்திருக்கு, உத்தர ஃபால்குனி இல்ல இது வந்து பூரம். அது நான் நடுவுல சொன்னேன் இல்லையா, பரணி மிருகசீரிஷம் பூசம் பூரம். ஓகே. பரணி மிருகசீரிஷம் பூசம் பூரம். சரி, நான் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்றேன். பார்சிவநாடி, அஸ்வினி, திருவாதிரை, திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, மூலம், சதயம், பூரட்டாதி. ஆமா. அடுத்து வந்து மத்தியம நாடியில வந்து பரணி, பரணி, மிருகசீரிஷம், பூசம், பூரம், பூராடம், பூரம் பூரம், சித்திரம், பூரம், சித்திரை, அனுஷம், பூராடம், அவிட்டம், அவிட்டம், உத்திரட்டாதி. உத்தரட்டாதி. சமான நாடியில கிருத்திகை, ரோஹிணி, கிருத்திகை, ஆயில்யம், ரோகிணி, ஆயில்யம், மகா, சுவாதி, சுவாதி, விசாகம், விசாகம், உத்திராடம், உத்திரட்டாதி, திருவோணம், ரேவதி. திருவோணம், ரேவதி. கரெக்ட். 27 எடுத்து. ஸோ ஆட் பூரம் அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். ஓகே, பூரம் தான் மிஸ்ஸிங்கா இருக்கு. எஸ். அதாவது இதுல இந்த கிரந்தத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஸ்திரீ நட்சத்திரமும் புருஷ நட்சத்திரமும் மத்திய நாடியானால், மத்திய நாடியா இருந்தால் அத தவிர்க்கிறது. ஹலோ, ஐ திங்க் ஹீஸ் பீன் கிக்ட் அவுட். அது எப்படி தெரியல, ஐ மீன் மொபைல் லேப்டாப் ப்ராப்ளமா இருக்கலாம். கிக்ட் அவுட்னா நான் He's ஒண்ணும் just பண்ணல. kicked out as in he has got out of the meeting. சொல்ல வரேன். புரிஞ்சு சொல்லுங்க. Probably it's a term we use. Sorry. The corporate terms எல்லாம் ரொம்ப கிராஸா இருக்கும் அப்படியே. அவன் சொல்லுவாரு ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் சொல்லுவாரு. ரொம்பவே என்ன கொஞ்சம் அரகண்டவா இருக்கும் சம்டைம்ஸ். கொஞ்சம் அரகண்டா இருக்கு. ஆமா. இதுல இந்த கிரந்தத்துல என்ன போட்டிருக்குன்னா, மத்தியம நாடி. ஆமா, ஸ்திரீ நட்சத்திரமும் புருஷ நட்சத்திரமும் மத்திய நாடியா இருக்குமேயானால் அதுல வந்து ஆயுஷுக்கு வந்து கொஞ்சம் சௌக்கியம் இல்லாம இருக்கும். ஆனா தனித்தனியா இருந்ததுன்னா, தனித்தனியா ஒருத்தருடைய நாடி இன்னொருத்தருடைய நாடிக்கு தனித்தனியா இருக்குமே ஆனால் நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்ல. சோ இப்போ நாடி பொருத்தம் இருக்குன்னா எதை வச்சு எப்படி டக்குன்னு சொல்றது? எது நாடி பொருத்தம் இருக்குன்னு இது அந்த எந்த நாடிக்குள்ள எந்த 9 இருக்குன்னு நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். சரி, ஒரே நாடியா இருக்குமேனால் நாடி பொருத்தம் இல்லை. எனக்கு என்ன தோணுறதுன்னா, இது அந்த எல்லா 3ல நடுவுன்றது அப்படி சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மத்திய நாடி பாருங்க, அஸ்வினி பரணி கிருத்திகையில பரணி இருக்கு. ஓகே, ரோஹிணி மிருகசீர்ஷம் ஆர்திரால மிருகசீர்ஷம் இருக்கு. அதுக்கப்புறம் புனர்பூசம் பூஷம் ஆயில்யம்ல பூசம் இருக்கு. அப்ப அப்படி சொல்லலாமா? இல்ல நான் சொல்றது தப்பா? இல்ல கரெக்ட். நான் ஒரு லாஜிக் பார்த்தேன். அதாவது எல்லா 3ல அந்த சென்டர் வந்தா மத்திய நாடி. ஆமா, அதுதானே. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா மகம் பூர்வம் அஸ்தம் வந்து இந்த லாஜிக் பார்க்க முடியல. அஸ்தம் சித்திர மகம்னு இருக்குது. அஸ்தம் சித்திர சுவாதி. அது இது if you see the logic, உத்திரம் அந்த மத்திய நாடின கரெக்டா அந்த நடுவுல வரதோ எனக்கு தோணுறது. அப்படி எல்லாமே அப்படிதான் வருது. அஸ்வினி பரணி கிருத்திகையில அஸ்வினி வந்துருது. ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரையில மிருகசீரிஷம் வர்றது. சோ ஜெனரலா புனர்பூசம் பூசம் ஆயில்யம்ல பூசம் வருது, மகம் பூரம் உத்தரம்ல பூரம் வருது, ஹஸ்தம் சித்திரை சுவாதியில சித்திரை வருது, விசாகம் அனுஷம் கேட்டையில அனுஷம் வந்திருக்கோ, அனுஷம் இருக்கு. ரொம்ப சிம்பிள். அப்படின்னா அந்த எல்லா 3ல சென்டர் தான் அது. சென்டர் வருது மத்தியம நாடி. அதான் மதிய நாடி. ஆனா வேற எதுக்கு அந்த லாஜிக் அப்ளை ஆகுது இல்ல? நான் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிருத்திகா ரோஹிணி 2 சமான நாடின்னு இருக்கு. கிருத்திகா வந்து அந்த 3ஓட எண்ட் அண்ட் ரோஹிணி வந்து அந்த அடுத்த 3ஓட பிகினிங். அந்த லாஜிக் இல்ல. ஆனா அட்லீஸ்ட் மத்தியம நாடி நமக்கு ஈஸியா தெரிஞ்சுவிடும்.
அது தமிழ் ரொம்ப பழமையான ஒரு தமிழ் நூல்ல, தமிழ் கிரந்தத்துல சார்ட்டே இருக்கு. இந்த 10 வித பொருத்தத்துக்குமே ஒரு சார்ட் மாதிரி போட்டு இப்படி இப்படி கிராஸ் பண்ணி இது இந்த பொருத்தம், இது இந்த பொருத்தம் அப்படின்னு போட்டு வச்சிருந்தது. அது அப்ப புரியல எனக்கு. அது எப்படின்னு ஒரு 2-3 தடவை எடுத்து பார்த்தேன். என்ன லாஜிக்ல அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியல அது. ஸோ ஆனாலுமே இந்த தசவித பொருத்தம் அப்படிங்கிறது சமீபத்துல வந்ததுதான். சமீபம்னா என்ன, மேக்சிமம் ஒரு 300-400 இயர்ஸ்க்குள்ள வந்தது அப்படிங்கிறது வந்து நிறைய மத்தியம நாடினா மோஸ்ட் சிவியர் இல்லையா? சிவியர். ஆமா, மத்தியம நாடியா வர்றது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எல்லாரோட கருத்து. அது கரெக்ட். நானும் கேட்டிருக்கேன் இந்த மத்தியம நாடி. எங்க அப்பா பரணி என்னால அவர் எப்படி சொல்லுவார், இந்த 9 நட்சத்திரம் பொறுத்தது மத்தியம நாடியே தவிர்க்கிறது. யார் இப்ப 2 பேருக்கும் மத்தியமா இருந்தா தானே தவிர்க்கணும் இல்ல? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் என்ன பாவம், யாராவது ஒருத்தர் 9 ஸ்டார்ல இருக்கிறவங்க எந்த பொறுத்துமே நாடி பொறுத்துமே இல்லைன்னா பிகாஸ் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இல்ல, அதான் நம்ம சொல்றது. இப்ப இதுல எந்த பொருத்தமே இல்லைன்னாலும் நம்ம பார்க்க போறது முதல்ல தினப்பொருத்தம் இருக்க போகுது. தினப்பொருத்தம் இருக்கான்னு பார்க்க போறோம். அடுத்து வந்து ரஜ்ஜு இருக்கா அப்படிங்கிறது யாரா இருந்தாலும், எந்த ஜோதிஷாலா இருந்தாலும் இது ரெண்டும் கட்டாயமா பார்ப்பா. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து 10 வித பொருத்தத்துல உடன்பாடு இல்லை இப்போ மாடர்ன் டேஸ் அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு. ஆனாலுமே யாராக இருந்தாலுமே தினப்பொருத்தமும் ரஜ்ஜு பொருத்தமும் பார்க்கறது உண்டு. மீதி எது இருந்தாலும் இல்லைன்னாலும் ஜாதகத்துல ரொம்ப வலுவா இருக்கு மேடம். இப்ப 2 பேருக்குமே வந்து ருணச்சத்ரு ரோகம் 6ஆம் இடம் தான், ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஸோ ருணச்சத்ரு ரோகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வியாதி வர்றதுக்கான சான்சஸே இல்லை அப்படிங்கிறப்போ இதுவே வந்து அந்த நாடி பொருத்தம் இல்லைனாலும் செய்யலாம், தப்பு இல்லை. ஓகே ஓகே, புரிஞ்சது புரிஞ்சது புரிஞ்சது. சோ எசென்ஷியலி இன் as a thumb rule வந்து ரெண்டும் ஒரே நாடி இருந்தா செய்யக்கூடாது. அண்ட் ஆமா, அதுதான் பேசிக்கலி இல்லையா? இப்போ இது யாருக்காக நம்ம 10 பொருத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம யாருக்காக கத்து வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ யாரோ ஒரு கிராமத்துல இருந்து வர நிறைய பேருக்கு அந்த காலத்து ஆளுக்கு ராசி நட்சத்திரம் கூட தெரிஞ்சிருக்காது, ஜாதக கட்டம் இருக்காது, பிளஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல பிறந்த டைம் ஞாபகம் இருக்காது. சிலருக்கு ராசி நட்சத்திரம் மட்டும் ஞாபகம் இருக்கும். ஸோ அவளுக்கு இந்த சார்ட் நம்ம அந்த 10 வித பொருத்தமும் ப்ரிப்பேர் பண்ணி எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு ஏதோ ஒரு ஹோல்டு வேணும், பிடிப்பு தேவை. அப்படிங்கிறப்போ இந்த 10 வித பொருத்தம் உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிடுறது உண்டு. சிலர் வந்து என்ன பண்றது அப்படின்னா, நட்சத்திரமோ ராசியோ கூட தெரியாது, ஏதோ ஒரு பேர் வைக்கிறது. இப்போ ஹரீஷ்னு யாரோ ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு, ஆனா அவருக்கு வந்து ஜாதகத்தின்படி பேர் வைக்கல, நட்சத்திர ராசியின்படி பேர் வைக்கல. அவர் எப்போ பிறந்தாரு, டேட்டும் தெரியாது, டைமும் தெரியாது, எங்க பிறந்தாருன்னு தெரியாது, ஆனா ஹரீஷின் பேர் வச்சாச்சு. ஸோ நம்ம இந்தந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்ல தான் பேர் வைக்கணும்னு சார்ட் உண்டு. ஸோ அப்ப ஹா அப்படிங்கிறது வந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் அப்படின்னு நம்ம அசியூம் செஞ்சுப்போம். புனர்பூசம் 3ஆம் ஹரீஷின் பேர் வைக்க போறோம். ஸோ அப்ப இவர் வந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் அப்படின்னு நம்மளா அசியூம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கறது. ரொம்ப ஆப்டா அப்படின்னா வந்து ஒரு ஒரு மனசாந்திக்காக தான், அவர்களுடைய ஒரு திருப்திக்காக தசவித பொருத்தத்தை நம்ம எழுதி தரோம். ஆனா ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுது. அதே போல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ சிலருக்கு வந்து லக்னமும் வந்து எல்லா பொருத்தமுமே இருக்கும், ஆனா லக்ன அதிபதிகள் வந்து குருவும் சுக்கிரனுமா இருக்கும். லக்ன அதிபதிகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னம் ஒருத்தர் ஆணுதோ பெண்ணுதோ ரிஷப லக்னம், இன்னொருத்தருது தனுசுன்னு எடுத்துப்போமே குரு. இப்போ எப்படி இடிக்கும் அப்படின்னா, லக்னாதிபதியும் வந்து குருவும் சுக்கிரனுமா வந்துடுறது, குருவும் சுக்கிரனுமா வரதா, ரிஷபமும் தனுசும். ஆமா, அது 6வது கரெக்டா. அதே போல வந்து பெண்ணினுடைய லக்னமே வந்து ரிஷபமா இருந்ததுன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு வந்து 8ஆவதா வந்து நிற்கும். ஆமா, ரொம்ப இதுவா இருக்கும். ஆல்ரெடி வந்து ஈகோயிஸ்டிக்கா இவருக்கு தேவகுருவும் அசுரகுருவும். இப்போ இன்னும் என்ன ஆகுனா காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிட்டேதான் இருக்கும். ஜாதகத்துல மற்ற பொருத்தம் இருந்தாலுமே கூட லக்னாதிபதி லக்னம் வந்து சஷ்டாஷ்டமமா இல்லாம இருக்கிறது, இல்லைன்னா அப்படி இருந்தாலுமே அவர்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட்ஸ் இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி பாக்குறதும் ரொம்ப அவசியமா இருக்கும். ஆனா சுக்கிரனுக்கு வந்து குரு நப்பு தானே நீங்க சொல்லியிருந்தேன்.
குருக்கு தான் சுக்கிரன் வந்துட்டு பகை. இல்ல நம்ம இப்ப நட்பு அப்படிங்கிறது எப்படி சொல்றோம் அப்படின்னா, தனுசுல நிக்கும் போது சுக்கிரன் பகையா தான் நம்ம எடுத்துக்கணும். தனுசுல சுக்கிரன் இருக்காரு, ஆனால் நட்புன்னா நட்பு இல்லைன்னா சமம்னு தான் எடுத்துப்போம். இருந்தாலும் சுக்கிரன் காட்டக்கூடிய சேஷ்டைகளை அவர் காட்டதான் செய்வார். கொஞ்சம் ஈகோவை ட்ரிகர் பண்ணி விடுறதோ, ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்துருவார், அதுக்கெல்லாம் குறை வைக்க மாட்டார். சுக்கிரன் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துருவார். ஆனா எங்க ஈகோவை ட்ரிகர் பண்ணி விடணுமோ அங்க ஈகோவை ட்ரிகர் பண்ணி விடுவார். கொஞ்சம் கொஞ்சம் சேஷ்டைகளை காட்டுவார். நம்ம இப்போ எதை பேஸ் பண்ணி வந்து குருவுக்கு சுக்கிரன் வந்து நட்பு அப்படின்னு சொல்றோம்னா, மீனத்துல வந்து சுக்கிரன் உச்சமாயிடுறார். இப்போ நான் வந்து இடம் கொடுத்தாதானே என் வீட்டுல ஒருத்தர் ரூல் பண்ண முடியும், என்னோட வீட்டுல அவரோட ஆதிபத்தியத்தை செலுத்த முடியும். சோ குரு வந்து அவருக்கு இடம் கொடுத்ததால் தானே சுக்கிரன் உச்சமாகிறார். குரு இடம் கொடுத்ததால் தான் சுக்கிரன் உச்சமாகிறார். அதனால என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து சுக்கிரன் வந்து அங்க மீனத்துல உச்சமா இருக்கிறதுனால நம்ம நட்புன்னு எடுத்துக்கிறோம். ஆனா பரஸ்பரம் அவர்களுக்குள்ள கொஞ்சம் நேருக்கு சம பார்வை, 7ஆம் பார்வையாக இருந்தாலோ, ராசி அதிபதிகள் வந்து குரு சுக்கிரனாக இருந்தாவோ, லக்னாதிபதிகள் வந்து குரு சுக்கிரனாக இருந்தாலோ, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு அவங்க சேஷ்டைகள் காமிச்சுட்டே தான் இருப்பா. ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா அடமெண்டா இருக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல குருவும் சுக்கிரனும் காமனா லிங்க் ஆயிருக்கும். தனிநபர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா கூட குரு சுக்கிரன் ஒரே இடத்துல இருக்கிறது, நேருக்கு நேர் பாத்துக்கிறது, குரு வீட்டுல சுக்கிரன், சுக்கிரன் வீட்டுல குரு பரிவர்த்தனையா இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல வந்து குருவும் சுக்கிரனும் ரிலேட் ஆகி இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க. இதுவே வந்து சுக்கிரன் உச்சம்னு வைங்களேன், சுக்கிரன் உச்சம் ஏதோ ஒரு வீடு, எங்க லக்னம் எதுவா வேணா இருக்கட்டும், சுக்கிரன் உச்சம் மீனத்துல, குருவனுடைய சொந்த வீடு, குரு சுக்கிரன் அங்க இருக்கா அப்படின்னா ஐஸ்வர்யத்துக்கு குறை இருக்காது, வந்துட்டே இருக்கும். சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால கொடுக்குற ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா அந்த ஐஸ்வர்யத்தை தங்கவே விட மாட்டார். அவர் வந்து ஏதாவது ஒரு செலவை எப்படியாவது கொடுத்துட்டே இருப்பாரு. சிலர் வந்து இந்த ஓட்டக்கை அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வரவும் வந்துட்டே இருக்கும், செலவும் ஆயிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அது. அதே போல இப்ப லக்னமும் வந்து ஒரு ஆணுது வந்து பெண்ணுது வந்து விருச்சிகமா இருக்கு, ஆணுது வந்து சிம்ஹமா இருக்கு அப்படின்னாலும் சனியும் சூரியனும் லக்னாதிபதிகளா வந்துடுறா. விருச்சிகம் அண்ட் சிம்மம். விருச்சிகனோட அங்காரகம் தானே மங்கள. விருச்சிகன் இல்ல, மகரம். மகரம் 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 எடுத்து மகரம். லக்னம் வந்து மகரமா இருக்கு, ஒண்ணு சிம்மமா இருக்குன்னா லக்னாதிபதியும் சூரியனும் சனியும் பரஸ்பரம் விருத்தம், சஷ்டாஷ்டமமாலும் ஆயிடுறது அது லக்னம். ஒரு அந்த ஜாதகம் மேட்சிங் அப்படிங்கறது பாக்குறது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப யூனிக்கா பார்க்கணும். பிளஸ் வந்து ரொம்ப அதிகப்படியான நாலேஜ், அந்த டீப் டெப்த்தும் தேவைப்படுறது, மனப்பாடமா இருக்கணும் இது எல்லாமே. அப்போ நம்ம குரு சுக்கிரன் அது ஒரு பேராச்சு, அதே போல சூரியன் சனி அது வேற பேராச்சு. வேற ஏதாவது பேர் இருக்கா இப்படி ரொம்ப கான்ஃபிளிக்டிங்? பெருசா வேற எதுவும் இருக்காது. இதுதானே மெயின், இதுதான் மெயின் இல்லையா? ஆமா ஆமா. எதே அந்த பகையோ நம்ம அந்த நட்பு பகைன்னு பாத்திருக்கோம் இல்லையா? ஆமாமா, சூரியன் சனி ரொம்பவே ஜாஸ்தி அவ பகை. இன்னொன்னு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு லக்னம் வந்து மீனம்னு இருக்குன்னு வைங்களேன், லக்னம் வந்து மீன லக்னம், ஆமா குரு அதிபதி, குரு அதிபதி. ஆனா மிதுனத்துல குரு நின்னாருன்னு வைங்கோ, மிதுனத்துல குரு நின்னாருன்னா குரு அங்க பகையாதான் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் நிறைய டைம்ல. ஏன்னு ஏதாவது புரியுறதா? எதுக்கு ஏதாவது ஐடியா? இல்ல, மிதுனத்தோட வந்துட்டு அதிபதி புதன், புதன் குரு அங்க நின்னாருன்னா லக்னம் வந்து ஒருத்தருக்கு மீனம், லக்னம் மீனம், குரு அந்த அந்த லக்னாதிபதி வந்து குரு இல்லையா, ஹவுஸ் அவர் வந்து மிதுனத்துல இருந்தாருன்னா நிறைய டைம் வந்து அவர் வந்து அதிகப்படியான நன்மைகள் செய்ய முடியாத சூழல்ல கூட வரும். அப்படியா? அது வந்து அந்த ஒரு சில ஜாதகத்துல எல்லாத்துக்குமே அது கிடையாது. ஏன் அப்படின்னா
புதன் வந்து நீச்சமாகிறார். புதன் வந்து மீனத்துல நீச்சமாகிறாரா? நீச்சமாறார். கரெக்ட் கரெக்ட். குருவனுடைய வீடா அது? ஆமா ஆமா. உன்னுடைய வீட்டுல என்ன நீச்சமாக்கணியோ இல்லையோ, இங்க வந்து புதன் தானே அல்டிமேட் பவர், சொந்த வீடு. ஆமா ஆமா. அப்ப அவர் குருவே நீச்சமாக்கி அவர் என்ன பண்ணுவாருன்னா, குரு நீ தர்றதை நான் தடுக்கிறேன் பார். அப்ப குரு எல்லா ஜாதகத்திலயும் கிடையாது, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட ஜாதகத்துல அப்படி இருக்கும் அந்த அமைப்பு. நம்ம என்ன ஜெனரலா வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், புதனும் குருவும் வந்து நட்பு தான் படிச்சிருக்கோம், பகை கிடையாது இல்லையா? புதனும் குருவும், ஆமா ஆமா ஆமா, புதனும் குருவும் பகை கிடையாது, நட்பு தான். ஆனா இது ஒரு கான்செப்ட் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. குருவனுடைய வீட்டுல வந்து மீனத்துல புதன் வந்து நீச்சமாகிறார். சரி சரி, புரிஞ்சது புரிஞ்சது. அதே குரு இதுல மிதுனத்துல நிக்கும் போது மட்டும்தான் இது புரிஞ்சது. குரு வந்து கன்னிக்கு வந்துட்டாருன்னா இது அப்ளிகபிளா இருக்காது. அண்ணா இல்லே தோணுது, அவர் எங்கோ போயிட்டாரு. இருக்க I'm hearing Prabhuji, நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. டிஸ்கஷன்ஸ்லாம் I cannot contribute much, but definitely here. இல்ல நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, இத மாதிரி சார்ட் வச்சிட்டு இருக்கேன் முன்னாடி, எது பகை எது நட்பு, யாரோட ஹவுஸ் ஓனர் எல்லாம் வச்சிட்டு இருக்கேன். அதனால அவர் சொல்லறத குயிக்கா ரெஃபர் பண்றேன். இதுக்கு நமக்கு அதெல்லாம் இங்க பை ஹார்ட். ஓகே, நான் பை ஹார்ட் நினைச்சிட்டேன். இல்ல இல்ல, எனக்கு அவ்வளவுலாம் பை ஹார்ட் இல்ல. நான் அப்படி நிறைய 4-5 சார்ட் வச்சிட்டு இருக்கேன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன். அப்ப அவர் சொல்றத நான் கட் அந்த பாத்துட்டு இருக்கேன், இந்த ஹவுஸ் ஓனர் உச்சம் நீச்சம் எல்லாம். அப்ப அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அது பை ஹார்ட் ஆட வேற வச்சுக்கணும் நம்ம. சரி சரி சரி, நான் அதை ஸ்கேன் பண்ணி ஏதாவது வைக்கிறேன். இல்ல நாங்க போட்டோ எடுத்து அனுப்புங்க, நானும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறேன். ஷூர், நான் போட்டோ எடுத்து போடுறேன். ஓகே ஓகே, புரிஞ்சது. ரைட், நம்ம மண்டே பாப்போமா? மண்டே பாக்கலாம். பழைய ஷெட்யூல் மாதிரி 1 யோகா and 1 ஸ்லோகா. யோகா 2-3 பார்க்க முடிஞ்சா கூட நம்ம பார்ப்போம். ஓகே, வசுதேவ சுதம் தேவசுதம் தேவம் சம்சிதாமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராம் ராம் ராம். மண்டே பார்ப்போம்.